அதை பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டர் கிட்ட உள்ள வந்துட்டோம் நண்பா. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ தூரம் போண்டிருங்க. இப்போவுமே மூச்சு வாங்கி நாக்கு தள்ளி இல்லாமல் தள்ளிட்டுங்க. அங்கே தான் சவுண்டு கேட்கு, அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மெயின் மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ட்ரக்கிங் பண்ண ஆளே கிடையாதுங்க. பாறைலாம் எப்படி இருக்கு பாருங்க நண்பா. ஓ வணக்கம் நண்பா, நான் தான் கேட்டுங்களா எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பேங்க நம்புறேன். ஸோ நம்ம என்ன ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கரெக்டாக ஓன் டவுனில் தான் கிளம்புறோம். அதாவது நம்ம நார்கிவில் தான் நம்ம கிளம்புவோம். கிளம்பிட்டு டேரக்டாக நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஃபால்ஸுக்கு தாங்க போகிறோம். என்ன ஃபால்ஸ்னா கரும்பாறை ஃபால்ஸுக்கு தாங்க நம்ம இங்கேருந்து கிளம்பி போக போகிறோம். ஸோ நம்ம போகும்போது வீடியோவில் மீதியாக பார்க்கலாங்க. நானே ரைடர் நண்பர் தாங்க போக போகிறோம். ஸோ நம்ம போகும்போது மீதியாக பார்க்கலாங்க. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய அம்சங்கள் இருக்குங்க. ஸ்பெஷலாக நிறைய விஷயங்கள் போட்டிருக்காரு, வாங்கியிருக்காருங்க. அதை நான் போக போக வீடியோவில் சொல்கிறேன் நண்பா. நம்ம போக போக மீதியாக பார்க்கலாங்க. வாங்க நண்பா, போகலாம் நண்பா. நண்பா நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இப்போ டேரெக்டாக நம்ம இங்கேருந்து அதாவது இப்போ எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கரும்பாறைங்கிற ஒரு பிளேஸுங்க. அதாவது அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா இப்படின்னு சொல்லலாங்க. என்ன எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளாக் ராக்குன்னு சொல்லுவாங்க அந்த பிளேஸ்க்கு பேர், இன்னொரு பேர். ஸோ நம்ம அந்த பிளாக் ராக்கு தாங்க போகிறோம். இப்போ அது எங்கே இருக்குன்னு பார்த்தா நம்ம கரெக்டாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் தாங்க இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து கீரிப்பாறைன்னு ஒரு ஃபேமஸான இடங்க அது. ஸோ மேப்பில் போட்டாலும் எங்கே இருந்தாலுமே காணிக்கும். ஸோ அந்த ஏரியாவில் தாங்க கீரிப்பாறை பக்கத்தில், அதாவது அந்த ரூட்டு போகிற வழியில் தான் நண்பா இருக்குது இந்த பிளாக் ராக் பார்த்தீங்கன்னா. அப்புறம் அங்கே தான் போகிறோம். மெயின் மேட்ரு அங்கே என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, அங்கே டவர் கிடைக்க கொஞ்சம் ரேர் தான் நண்பா. அதுதான் ட்விஸ்ட்டே. அதனால் ஆல்ரெடி மேப்பு டவுன்லோட் போட்டிருக்கோம். ஸோ அதனால் ஓகே பரவாயில்ல, அதனால் பார்த்துட்டு போகணும். அது இல்லாமல் இப்போ என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருக்க இடத்துல மெயினாக இப்போ என்ன பார்க்கணுன்னா, இப்போ நம்ம போகிற ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு ப்ரைவேட் ஃபால்ஸுங்க, ஒரு ஹிட்டன் ஃபால்ஸ் மாதிரி சொல்லலாங்க சொல்ல போனால். இப்போ அதுக்கு ரூட்டுங்கிறது நம்ம நார்மலாக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போனீங்கன்னா அந்த ரூட்டு மாதிரி வராது நண்பா. ஸோ அது வேறு மாதிரி வருங்க அந்த ரூட்டே. தலைவரே வாங்க வாங்க, அருமை. இப்படி தான் வரணும். நல்ல தனம் ஜம்முன்னு வந்தார் பார்த்தீங்களா, வேற ரகம் கேட்கலாம். இப்படி இருந்தாலும் இங்கே பார்க்காமலே சாட்டு ஒரு டமால்னு கேட்கும். அதுக்கப்புறம் சொல்லுவோம் இந்த பயமாரி தான் ஸ்பீடாக வந்தாங்க அப்படின்னு ஒரு பொருளை கிளப்புறதுங்க. மன வேதனையாக இருக்கு நண்பர்களே. வண்டி ஓட்டுற மாதிரி அங்கிள் சாலை நம்ம வண்டி ஓட்டுறதுக்கே மனவேதனையாக இருக்குங்க, கஷ்டமாக இருக்கு நண்பா. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யங்ஸ்டர்ஸ்னால் கூட பூந்து போயிடுவாங்க. இந்த அங்கிள்ஸ் தான் வேணுங்கன்னே உள்ளே வந்து விழுறாங்க. அதான் வெளியே சொன்னால் அடிக்க வராங்க. மனவேதனையாக இருக்குங்க. கொஞ்ச நேரத்தில் டமால்னு கேட்டிருக்கும். நமக்கு பிரேக் பிடிக்குங்க கண்ணு மாதிரி, அதனால மேட்ரு ஒன்றும் இல்லை. ஓ மை காட், ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குங்க, வேற லெவலில் இருக்குது ஆரம்பமே. இப்படி தாங்க இருக்கும். கால் வைக்க இடம்லாம் கண்ணி வெட்டியாக தான் நண்பா இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லங்க, நம்ம ஜம்மணி பேர் வேண்டியதாங்க எல்லா இடத்துலையும். நம்மளா அதுவான்னு பார்த்துருவோம் நண்பா, வேற வழியே இல்லைங்க. கிலோமீட்டர் அதாவது இப்போ நம்ம கான்செப்ட் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேருந்து கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் மேப்பில் காணிக்குதுங்க நம்ம இங்கேருந்து பிளாக் ராக் போகிறதுக்கு. ஸோ 27 கிலோமீட்டர் அப்பு மட்டும் இருக்கு நண்பா. அப்புன்றது கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வருங்க, 50 அபோவ் தான் வரும். இப்போ நம்ம போகிற இடங்கிறது வேறு ரகமாக இருக்கும். அப்படியே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற இடம் அட்வென்ச்சர் தாங்க. ஏன்னா அது ஃபாரஸ்ட் ஏரியா பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக அட்வென்ச்சராக தான் இப்போ இருக்கும். அதனால் போகிற இடத்துல எப்படி என்ன ஏதுன்னு தெரியாது. பட் நம்ம போகிறோம், அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நல்ல இடமா எப்படி ஃபால்ஸு தாங்க. மேக்ஸிமம் அடிக்க வெயிலுக்கு டமோல் அடிக்க வெயிலுக்கு போய்த்தா ஜம்முன்னு குளிச்சு எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கணும். இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணி போய் அந்த வீடியோ மேக்ஸிமம் சேனலில் போட்டதை விடைக்கும் நம்ம ஒரு இடத்துல போய் கொஞ்சம் ஃபன் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஃபன்னுங்கிற பேரில் கொஞ்சம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க கான்செப்டே. ஃபன் பண்ணுறோமோ இல்லையோ, ஃபன்னுன்னு சொல்லி ஒரு பேரில் 4 விஷயங்கள் பண்ணுவாங்க வீடியோவில். அதுதான் மேக்ஸிமம் நிறைய டைம் அதை தான் எடுத்து வந்துட்டுருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக் பண்ண டைம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருதுங்க, மனவேதனையாக இருக்குது. அதனால் இப்போ அதையும் கொஞ்சம் கூட்டணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதையும் கொஞ்சம் லெவல் படுத்தி கொண்டு வரணுங்க. போன வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஃபுல்லாக ஃபன்னாக இருந்திருக்கும். மேக்ஸிமம் பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் பார்த்துருவாங்க. அடி இருக்குங்க ஒரு மாதிரி. இன்னும் போக போக எல்லாம் வேறு மாதிரி இருக்குங்க. ஒரு மாதிரி உள்ள வீடியோலாம் வேறு மாதிரி இறக்க போகிறோம், தரமாக இறக்க போகிறோம்பா. அதனால் நம்ம சேனலை முடிஞ்ச வரைக்குமே பார்த்து வச்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உடனுக்குடன் நம்ம போடுற வீடியோ அனைத்தும் வருங்க. மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள் நண்பா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏதேசம் கிட்ட வந்துட்டோங்க. என்ன இங்கேருந்து கிட்டத்தட்ட 5.6 km தாங்க இருக்குது. அதாவது 5 கிலோமீட்டர் உள்ள தான் நண்பா இருக்குது.
என்ன கான்செப்ட் எதை தாண்டி, அதாவது இப்போ கரெக்டாக நம்ம எதை தாண்டி போயிட்டுருன்னு பார்த்தீங்கன்னா தடிக்கரங்கிற ஒரு பிளேஸுங்க. அதாவது தடிக்கரங்கிற ஒரு ஊரை தாண்டி உள்ளே போயிட்டுருக்கோங்க. தடிக்கரங்கிற ஜங்ஷன்லேருந்து ரைட்டு தான் நம்ம போகணுங்க. லெஃப்ட்டில் போனால் குலசேகரம் புதூர், அப்படி குலசேகரம் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு போவோம். நம்ம அங்கே போகாமல் ரைட்டில் மேப்பை பார்த்து போயிட்டுருக்கோம். ஸோ எந்த ஊர்லேருந்து வந்தாலுமே மேப்பு போட்டு வந்தீங்கன்னா அது பாட்டு அப்படியே அசால்ட்டாக கூட்டு போயிருங்க. முடிஞ்சால் மேப்பை டவுனாக போட்டுருவாங்க. ஏன்னா மேக்ஸிமம் டவர் கிடைக்காதுன்னு கேள்விப்பட்டேன். டவர் இல்லைன்னா அப்புறம் நடுத்துறன்னு மாதிரி ஆயிருங்க. அதனால் போட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது போவேன்னு ஃபாரஸ்ட் ஏரியா தான்பா, தரமாக இருக்குங்க பிளேஸு. வெல்கம் சியூன்னு போட்டுருங்க. ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே போட்டாச்சுங்க. மேப்லேயே அப்படி தான் நம்ம காட்டுது. இன்னும் இப்போ ஃபுல்லாக மேப்பில் பச்சை பசேல் தாங்க காட்டுது. இன்னொரு ரோடை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ வீடியோவில் போங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க, 2 சைடு எப்படி இருக்கு பாருங்க. ஃபுல்லாக ரப்பர் தொட்ட மாட்டோம். வேற லெவல் நண்பா. நைட்டுலாம் வந்தால் கஷ்டம்தாங்க. இங்கே இதில் வர்றதுக்கே நைட்டு வந்தால் கொஞ்சம் பயமாக தான் நண்பா இருக்கும். உங்களை மக்களுக்கு பழகிருக்கும், ஏன்னா அவங்களே அடிக்கடி வந்து எடுத்து போயிருப்பாங்க, பழகிருக்கும். பட் நம்மன்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வரும்போது கொஞ்சம் கிளியராக தாங்க இருக்கும். நைட்டு ஒரு சாமத்தில் ஒரு 12 மணியோ 1 மணியோ வரும்போது கிட்ட இந்த ரோட்டில் வரும்போது சவுண்டு கிண்டு கேட்டுச்சுன்னா அப்படியே அள்ளு விட்டுரும். அம்மாவுக்கு அந்த டைமில் வர போகிறோம், அம்மாவுக்கு தலையில் சாப்பிட்டு தானே அப்படின்னு பார்க்காலும் மைண்ட் செட்டுக்கு கேட்கணும்னு தோணும். பட் பரவாயில்லங்க, சரியான ப்ரைஸ் தான்ப்பா இது. எப்படி இருக்கு தெரியுமாங்க, நேச்சுரல் சூழ்ந்த இடம் நண்பா, நேச்சுரல் சூழ்ந்த இடம். இதில் இப்போ என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் என்ன எங்கள் வீடெல்லாம் இருக்குதா, பரவாயில்லையேங்க. என்னமோ ஏதோ நினச்சிட்டு உங்கள்ட்ட பில்டப்பாக பேசிகிட்டு இருந்தேன். எங்கே பார்த்தா இங்கேயே வீடெல்லாம் இருக்குங்க. ஐயோ முன்ன பின்ன வந்தால் தெரிஞ்சிருக்கோம், அப்படிதானாங்க. ஏன்னா ஒரே இருக்க வந்த மாதிரி தாங்க ஞாபகம் இருக்குது. இப்போ இல்லை, ஆல்ரெடி ஏதோ ஒரு டைமில் ஒருக்கா வந்த மாதிரி ஞாபகம் இருக்குண்ணாப்பா. இப்போ என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா ஏதோ ஹிட்டன் ஏரியா மாதிரி ஒரு பிளேஸுக்குள்ளே போய் போகுமாங்க. 2 பேருக்கு அப்போ ஆல்ரெடி அவன் இந்த கேட்டு தான் போனோம். ஆல்ரெடி சொன்னான், ஏன்னா இங்கே டவரும் கிடைக்காது. அது இல்லாமல் லொக்கேஷன் சொன்னான், இப்போ மேப் போட்டு போகிறதா போவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு ஏதோ ஒரு பக்கத்தில் பார்த்து ரைட் சைடில் ஏதோ வந்து வேலி போட்டு இல்லாட்டி ஏதோ வந்து நெட்டு கட்டியிருக்கும், அதுக்கு உள்ளதான் போய் அப்படி நடந்து போய் கொஞ்சம் அப்படி போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாப்புல. மேப்லாம் ரைட்டில் கடுது நண்பா, லைட்டாக கடுது நண்பா. இந்த பசங்கள்ட்ட கேப் தம்பி, கரும்பாறை ஃபால்ஸ் எப்படி போகணும்? இப்படி போய் அதுக்கடுத்து கொஞ்சம் கல்லு முள்ளுமா ரோடு இருக்கு, அது அப்படி நேரா போங்க, நேரா ஸ்ட்ரைட் தான். அப்படி ஏதோ அந்த வேலிக்குள்ள போகணும்னு சொன்னாங்க, அந்த ஃபால்ஸுக்குள்ள போறதுக்கு. ஆமா, அது எப்படி சைடுல இருக்கும், அது அங்க போய் இன்டர்லாக் தொடங்கும். அங்க போய் சரி, அதுல நிறுத்திட்டீங்கன்னா சைடுல வேலியா இருக்கும். கேட்டு போட்டுருவோம், தகர கேட்டு. அது நீங்க பூட்டு போட்டுருக்கும். 8 அடி போனா யாரும் சொல்ல மாட்டாங்களா? இப்ப மக்கள் கிரௌட் இருக்குமா? இப்போ ரெண்டு ஒரு குடும்பம் போச்சு. தம்பி பாப்பனா சரிங்க. அப்போ ரூட்டை கேட்டாச்சு, லொக்கேஷனை கேட்டு இருந்தாலும் அது மாதிரி போயிட்டுருக்கணும் நண்பா. என்ன சொன்னாப்லன்னா இப்படி போய் அப்படி போங்க, அப்படி இப்படி வாங்க சொன்னாப்ல. அதனால் நம்ம இங்கேருந்து அப்படி போக போகிறோங்க, அப்படி போய் இப்படி வர போகிறோம். இன்டர்லாக் ரோடு வரும்னாப்புல, இன்டர்லாக் தாண்டி அடுத்த கல் ரோடு வரும்னாப்புல, அடுத்தது இன்டர்லாக்குன்னு சொன்ன மாதிரி இருந்து. என்ன சிறுத்தையா டக்குன்னு போகும், சிறுத்தை குட்டி மாதிரி இருந்துங்க. 2ஆவது தான் பார்த்தா எடுத்து டாகி. ஐயோ, கோழி சிறுத்தை வீடு ஃபேமிலி 2ஆவது இன்டர்லாக்கு. தம்பி பாயிண்டாக தான் சொல்லியிருக்கான், பார்த்துக்கலாங்க. வேற ரகம் தாங்க தம்பி. 2ஆவது இன்டர்லாக் இஞ்சிட்டு போகும்போது நாங்கள் இன்னும் போயிட்டே தான் இருக்கோம். போய் பார்த்தா ஃபால்ஸாக தண்ணி இருக்காதா, போயிட்டு பெரிய பல்போனை வாங்கி பேக்கில் வச்சு மடக்கி கொண்டு வரணும் வீட்டுக்கு. அப்படியெல்லாம் இருக்காதுங்க. பசங்கள்ட்ட கேட்டதில் தம்பி மாதிரி சொன்னது என்னன்னா, தண்ணி இருக்குது ப்ரோ குளிங்கன்னு சொன்னாப்புல. குளிக்கலாங்க அப்படின்னாப்புல, குளிக்கலாங்க. லெஃப்டில் ஃபுல்லாக இந்த ரப்பர் தாங்க. நண்பா ஸ்பாட்டு வந்தாச்சு. ஒரு பைக் அன்றைக்கி பார்த்தீங்களா, பைக்குங்க அன்றைக்கி. கேட் எங்கே இருக்குது? எங்கெல்லாம் இருக்குது?
ஃபால்ஸை காணலையே. ஆமாம் என்ன இருக்கும் இதாக தான் இருக்குன்னு நினைக்கேன். இதாக தான் இருக்குன்னு நினைக்கேன். ஆவா சஞ்சிங்க அதுலயும் ஒரு பைக் விட்டுனாலே பார்ப்போம். கீழே இறங்கி போகணும்னு நினைக்கிறேன். பைக் விட்டுதானுல்ல அதில் பார்ப்போம் போய். ஆவா சஞ்சிங்க ஆவா சஞ்சிங்க. நான் இருந்தா பரவாயில்ல, எலிஃபேண்ட் இருந்த விடாதுங்க. பைக் ஏரியாலே பார்க் பண்ணாங்க, ஒதுக்கி விட்டுரும். வண்டி கமந்துடக்கூடாது, கமந்து பள்ளத்துக்குள்ள விடாய். நண்பா நம்ம வண்டியால் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோங்க. ஏன்னா இவரோட பைக் போச்சுங்க. அவர்கிட்ட கேட்கலாம் போது அதுக்குள்ளே அவர் போயிட்டாருங்க. என்னன்னா அவர் சாப்பிடாட்டு போனார். இப்போ இந்த ரூட்டை பிடிச்சா நேராக போயிட்டு இருந்தார். அது இல்லாமல் ரைட் சைடில் தாங்க ஃபுல்லாக சவுண்டு கேட்கு, ஃபால்ஸுக்குள்ள சவுண்டு. அப்போ என் பிறகு நம்ம பைக்கில் இருந்து இங்கே பெய்யி கொஞ்சம் மேலே போய் அதுலேருந்து நடந்து ட்ரெக்கிங் மாதிரி போகணும்னு நினைக்கிறாங்க. அதனால இதில் போய் பார்ப்போங்கிறதுனால தான் பைக் எடுத்து நம்ம மேலே போயிட்டுருக்கோம் நண்பா. ஆனால் அது 4-5 பைக் நீங்கள் அது என்ன கான்செப்ட் தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. எங்கெங்க இருக்கு ஃபால்ஸு, நாங்க கண்ணுக்கு தெரிய மாட்டோம். இங்கெல்லாம் ரோடு போட்டிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்கலாம் என்னதான் கதைன்னு பார்த்துக்கோங்க நண்பா. இல்லைங்க தார் ரோடு போட்டிருக்காங்க, அதான் பார்க்கணும். பாரா வாய்க்கால் போகக்கூடியது. எனக்கு தண்ணி வந்தால் செல்லும் பாதையாக இருக்க வேண்டும். சிறுத்தையா? லாலே லாலே அப்பாடா, இப்போதாங்க சந்தோஷம் வருதே. சந்தோஷம்னா போகிறவங்க பைக் குறைச்சிட்டு போகிறோம். இப்போ நம்ம இங்கேருந்து இப்படி தாங்க போகணுன்றோம், போகிறோம். பைக்கில் விட்டுருவோம். ஏய் பைக்கில் விடுவோம், விட்டுட்டு மேலே தான் போகணும். அப்படிதான் நான் என்ன போகிறாரு ஸ்பாட்டு ஜம்முன்னு இருக்குங்க. சரியான ஸ்பாட்டாக நம்மளுக்குள்ள. என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு அடை வைக்கணுங்க. எல்லாரும் பைக்கு தான் அடை வச்சிருப்பானோமா, எல்லாரும் காருக்கு தான் அடை வச்சிருப்பானோ, பைக்கு கடை வைக்கணும். கல்லுங்க ஒரு கல்லு பார்த்தனே, ஒரு கல்லை பார்த்த முடியே கல்லை காணல. எங்க இருக்கு எங்கட கல்லு? சல்லியில இது பெருகுலுங்கதப்பதான் பார்த்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சு. கல் வாடங்கொய்யால கல்லு நான் வீலுக்கு உள்ள கிடாக்கு. அவ்வளோதான் கதை. ஏடை எல்லாரும் காருக்கு தான் அடை வைப்பான், நான் பைக்குக்கே அடை வைப்பேன். இதுக்கப்புறம் ஊழுன்னு நினைக்க சொல்ல முடியாது நண்பா, விழுந்தாலும் விழலாம். சரிங்க, எனக்கு மேலே போகும்போது பார்க்கலாங்க ட்ரெக்கிங்கில். அப்போ நான் உள்ளதாங்க ட்ரெக்கிங் பண்ணி வந்துட்டு இருந்தோம். இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோமீட்டர்கிட்ட உள்ளே வந்துட்டோம் நண்பா. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ தூரம் போண்டிருங்க. இப்போவுமே மூச்சு வாங்கி நாக்கு தள்ளி இல்லாமல் தள்ளிட்டுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 1/2 கிலோமீட்டருக்கு இருக்குதாங்க நினைக்கிறேன். பிளேஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் பண்ணதுக்கு வேறு லெவலில் நம்ப சரியான எக்ஸ்பீரியன்ஸ் நம்ப. ஏன்னா பேக்ரவுண்ட்லாம் காணிக்க உங்களுக்கு இந்த வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குங்கிறது. ஏன்னா பாதை அதுக்கேற்ற பாதை நண்பா. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆஃப் ரோடு தாங்க, ஃபுல்லி கிரிட்டிக்கல் தான் நண்பா. ரொம்ப ட்ரெக்கிங் முடியாத ஆட்கள்லாம் வந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ப. அந்த அளவுக்கு கொஞ்சம் மேலே ஏற்றமாக ஏறி போகணுங்க. நம்ம போக வீடியோவில் காணிக்கணும். அதையும் இந்த இடத்த பிளேஸ் சுற்றி நீங்களும் பாருங்கள். நம்ம இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாறை தாங்க. நான் எதனால நான் பிளாக் ராக் இந்த ஏரியாவுக்கு பேர சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா கரும்பாறைங்க. எதனால ஃபுல் அண்ட் ஃபுல்லி பாறை தான் நண்பா. இப்போ நம்ம போகிற பார்த்தீங்கன்னா சைடோடி போகிற பாருங்க. ரைட் சைடில் ஃபுல்லாக பள்ளத்தாக்குங்க. பள்ளத்தாக்கு மீன்ஸ் அங்கே ஃபுல்லாகவே பாறை கீராக தான் கிடக்கும். இப்போ நம்ம இந்த ரூட்டில் தாங்க போயிட்டுருக்கோம். இந்த ரூட்டு இந்த சைடே பிடிச்சி போகணுங்க. கொஞ்ச நேரம் உள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வந்தோம். இன்னும் மேலே ஏறி எடுத்து பாறை மேலெல்லாம் ஏறி இறங்கி தாங்க போகணும். ஃபுல் அண்ட் ஃபுல்லி ட்ரக்கிங் தான் நண்பா. மழையெல்லாம் பாருங்க வேற லெவலுங்க. எங்களால் முடியல நண்பா. இன்னும் போகணுங்க ரூட்டு. எந்த ஆள போகணும்னு தெரில. உள்ளே வரதையா ஏதோ போட்டிருக்காங்க, போனால் ஆபத்துன்னு போட்டிருக்காங்க. இருந்தாலும் போகணும் வாங்க நண்பா. ட்ரெக்கிங் பண்ணி தான் அந்த ஃபால்ஸை பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம பார்த்து தாங்க ஆகணும். வாங்க காய்ஸ், இன்னைக்கு ஒரு பிடி எல்லாரும் வாங்க, அதுதாங்க கதை.
இன்னும் போகணுங்க. இன்னும் அந்த எண்டு வரையும் போகணும்பா. போக மீதே காட்டுறேங்க. அப்போ சைடு ஏதோ ஒரு வழி பிடிச்சி போயிட்டுருவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் மேலே பார்த்துருவாங்க. பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே வராதுன்னு ஒரு எழுதி போட்டுருந்தாங்க ரெட் கலரில். ஸோ அதுலேருந்து ரைட் அடித்து வரணுங்க. வந்து நான் எப்படி இல்லாமல் போயிட்டுருக்கோங்க நண்பா. பாறையாக தாங்க இருக்குது. இப்போ இங்கே வழி இல்லை. இது மேலே தாங்க ஏறணும். இப்படி தாங்க கஷ்டப்பட்டு ஏறி எந்த வழியை பிடிச்சி போகணுங்க. எங்கெல்லாம் வழி மாதிரி தெரியுதோ இல்லையோ நம்ம யாரி போயிட்டே இருக்கோம் நண்பா. யாரும் பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே போகணுன்னா வந்தாச்சு நினைக்கேன். வா அடே நண்பரே வாங்க. இப்போ என்ன கான்செப்ட்னா தலைவர் அண்ணா நிற்கிற பாருங்க. ஏப்பா தலைவர் என்ன பண்ணிட்டாருன்னா ரொம்ப என்ன உடைக்கும் அவருக்கு முடியலைங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் தெரியாமல் ரைடிங் ஷூ போட்டு வந்துட்டாருங்க. ரைடிங் ஷூ போட்டாங்க போய் ட்விஸ்ட்டு. அண்ணா மேலே வண்டி போகுது பாருங்க. அண்ணா போகுது பார்த்தீங்கன்னா வண்டி தான் போகுதுங்க. அங்கே ரூட் இருக்குங்க நண்பா. ஏன்னா ப்ரைவேட் ஏரியாவில் ரூட்டில் இருப்பாங்க. வாங்க நம்மளும் மேலே பார்க்க வேண்டியதாங்க. போக காட்டுறேங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இன்னும் போகும்போது மீதியாக பார்க்கலான்பா. நண்பா இதில் மெயின் மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ட்ரக்கிங் பண்ண ஆளே கிடையாதுங்க. பாறைலாம் எப்படி இருக்கு பாருங்க நண்பா. அங்கே தான் சவுண்டு கேட்க அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் என்ன கான்செப்ட்னா நமக்கு இந்த ட்ரெக்கிங்லாம் செட்டே ஆகாது. இருந்தாலும் இந்த ஃபால்ஸை பார்த்தே தீரணும் அப்படிங்கிற குறிக்கோளாக தான் நம்ம அங்கே போயிட்டுருக்கோங்க. கண்டிப்பாக போய் பார்த்தே தீரணும் அந்த ஃபால்ஸை. சவுண்டு கொஞ்சம் கூட கேட்குங்க. இங்கே இதில் ஒரு குகை இருக்கு பாருங்க நண்பா. அது தெரியுது பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு குகை இருக்குங்க. என்னங்க எக்குத்திக்கா வந்து மாட்டிட்டோமா. இந்த சைடு வழி இருந்த மாதிரி இல்லை. அடப்பானை இந்த மக்கா இந்த சைடு வழி இல்லையா. வாழ இங்கே வழி இல்லை. ரிட்டர்ன் ஜாவோ நண்பரே வழி இல்லைடா. டேய் வா நைஸாக ரவுண்டு போயிடுவோம். யாருமே இல்லை. புகையாக இருக்குது. உள்ளேருந்து வெளியே வந்து விடாய் பார்த்து நாங்கள் ரைடிங் ஷோ போட்டு ட்ரெக்கிங் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்படிப்பட்ட நம்ம ரைடர் தாங்க இவர் தாங்க நம்ம ரைடர். சும்மா கிடையாது நண்பா. வெறித்தனமான ரைடருங்க அவர். ட்ரெக்கிங் பண்ணும்போது ஷூ பார்த்தீங்கன்னா அதை போட்டு வந்திருக்காரு. நினைக்கிட்டு சொல்லியிருக்கேன் நண்பா ட்ரெக்கிங் பண்ண போகிறோம் அப்படின்னு. ஆனாலும் வந்தால் தலைகீழ தான் தண்ணியில குதிப்பேனாரு. இது கேட்டு பாலம் ஏதோ பெரும்ல இருக்குன்னாம்ல. ஆளு கிடையாது, டவரு கிடையாது. முக்கியமாக மேட்ரு ஒவ்வொரு குகையாக இருக்குது. குகைக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறது நமக்கே தெரியாது. இது வெளியே வரும் தெரியாது. ஆனாமா பீரும் சார் வந்தால் பார்த்தே போக முடியாதுங்க. வந்து வேஸ்ட்டாக போச்சு. வழி இல்லை நண்பா.